இந்தியாவில் 4 அடுக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பு விகிதமானது 5%, 12%, 18% மற்றும் 28% இருந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு நற்செய்தியாக தீபாவளிக்குள் பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி கணிசமாக குறைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். அதாவது குறைந்தபட்சம் 5%, அதிகபட்சமும் 18% கொண்ட 2 அடுக்குகளாக ஜிஎஸ்டி வரியை திருத்தம் செய்ய மத்திய அரசு யோசித்து வருவதாகவும், இதில் 12% வரி விதிப்பின் கீழ் உள்ள பொருட்களுக்கு 5% கீழ் கொண்டு வரவும், 28% வரி விதிப்பில் உள்ள 90% பொருட்களை 18% வரி விதிப்புக்குள் கொண்டு வரவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் பொருட்களின் மீதான விலை குறையும் என்று கூறினார். இதற்கிடையே இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு குழு ஒன்றை நியமித்தது. இந்த குழு மத்திய அரசின் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து இந்த திட்டமானது அமலுக்கு வந்துள்ளது. மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையிலான ஜிஎஸ்டி கவுன்சிலின் 56வது கூட்டமானது கடந்த புதன்கிழமையில் டெல்லியில் தொடங்கியது. இதில் ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு நடவடிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பை வெளியிட்ட நிர்மலா சீதாராமன், வரும் 22ஆம் தேதி முதல் 5% மற்றும் 18% என 2 அடுக்குகளாக கீழ் மட்டுமே ஜிஎஸ்டி வரி விதிப்பு வசூலிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஏற்கனவே இருந்த 5%, 12%, 18% மற்றும் 28% ஜிஎஸ்டி அடுக்குகளின் 12 மற்றும் 28 நீக்கப்பட்டுள்ளது என்றும், அதே நேரத்தில் சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள், ஆடம்பர பொருட்களுக்கு 40% சிறப்பு வரி வசூலிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஜிஎஸ்டி வரி மறுசீரமைப்பு நடவடிக்கை மக்கள் மற்றும் வணிக நிறுவனங்களின் மீதான நிதிச்சுமையை பெரிய அளவில் குறைக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அன்றாட பயன்படுத்தும் பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி 5% மாற்றப்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு பொருட்களின் விலை வரும் 22ஆம் தேதி முதல் குறையும். இது மக்களுக்கு நேரடியாக பலன் தரும் என்று குறிப்பிடத்தக்கது. எனினும் ஆடம்பர பொருட்களுக்கு கூடுதல் வரி வசூலிக்கப்படும் என ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் எந்தெந்த பொருட்களின் மீது எவ்வளவு ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டுள்ளது என்பது குறித்த தகவலும் வெளியிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில்